ஹலோ ஒன் அண்ட் மெமின் வெல்கம் டு நான் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா டிராகன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க படம் பார்த்துட்டு வந்துட்டேன். இத்தனை பேரும் படம் பார்த்தீங்க, இத்தனை பேருக்கு ரிலேட் ஆச்சு இந்த படம். ஸோ என்ன பிடிக்கலன்னு வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ரிவ்யூ கொள்ள போகலாம். ஸோ டிராகன் நம்ம அஸ்வத் மாரிமுத்தோட செகண்ட் ஃபிலிம், சரிங்களா? பார்க்க போனா தேர்ட் ஃபிலிம், ரைட்டுங்களா? பிகாஸ் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு ஓ மை கடவுளே. ஸோ நம்ம அசோக் செல்வனையும் வந்துட்டு ரித்திகா சிங்கையும் வந்துட்டு பேர் பண்ணி ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி ஃபிலிம்னு எடுத்திருப்பாரு, விச் இஸ் என்னோட ஃபேவரட். நிறைய பேருக்கு கனெக்டா இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு ரியலா நடக்காது, பட் வந்து நடந்த பேர் இருக்கும். ஒரு கற்பனை தானே, ரைட்டா? ஒரு ஃபிக்ஷனல் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பெஸ்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டாரி. ஸோ அதே வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு ரீமேக் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ ரீமேக் பண்ணாங்க. ஸோ அதுவும் சூப்பராக நல்லாவே ஹிட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட வரிசையில் வந்துட்டு டிராகன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அண்ட் வந்துட்டு நம்ம அனுபமா அவங்க கூட பேர் பண்ணி, அப்புறம் வந்து நம்ம கையுடு, ஸோ அவங்க கூட பேர் பண்ணி வந்துட்டு ஒரு ஒரு படம், ஒரு என்ன சொல்றது, ஒரு காமெடி, ரொமான்டிக் காமெடி சொல்றதோட வந்துட்டு இது ஒரு ரியாலிட்டி ட்ராமான்னு சொல்லாங்க, சரிங்களா? ஸோ ட்ரெயிலர் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு லைக் வந்துட்டு ஒரு டான் படம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பார்க்குறப்போ வந்துட்டு நான் இன்டர்வியூல அந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு போனேன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு போனேன். நம்ம விஜய் சித்துவும் அர்ஷத் கானும் வந்துட்டு மொட்டை மாடி பார்ட்டின்னு சொல்லி ஒரு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுலலாம் வந்துட்டு நம்ம அஸ்வத்தும் பிரதீப்பும் வந்தப்போ வந்துட்டு டான் டூ மாதிரி இருக்கு, டான் டூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ நான் போய் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு பாதி கட்டத்துக்கு மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு டான் டூ மாதிரி தான் இருந்துச்சு. லைக் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து டான் டூ வச்சிருக்கலாம், இல்லை வந்துட்டு டான் ரீலோடட்னு வச்சிருக்கலாம், சரிங்களா? அதுக்கும் வந்துட்டு பொருத்தமானது இருக்கும், சரிங்களா? ஸோ பட் டான் நீங்க கம்பேர் பண்ண வேணாம், பட் அதோட கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், சரிங்களா? ஒரு நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஸோ அதில் பட்டு வந்தவங்களுக்கும் சரி. ஸோ காலேஜ்ல வந்துட்டு நீங்க த்ரில்லர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு டிராகன் ராகவன் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நல்ல பையனா, ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்த பையன், சரிங்களா? ஒரு பொண்ணு இந்த மாதிரி பையன், இந்த மாதிரி பையனா ஒரு பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ராகவன் வந்துட்டு டிராகன்னு பேர் மாற்றி வச்சதே நம்ம வந்துட்டு சித்து தான். ஸோ அவர் தான் அந்த பேரையே கொடுத்துருப்பாரு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிராகனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவரோட அந்த பையனுக்கு ஆக்டிவிட்டி மாறிடும், சரிங்களா? ராகவனுக்கு ஆக்டிவிட்டி மாறி காலேஜ் வரைக்கும் அதே கண்டினியூ பண்ணிக்கிருப்பான். ஸோ அதனால அந்த ஆட்டிடியூட்னால என்னென்ன வந்துட்டு அவர் கெயின் பண்ண படிப்பை இழந்தாரு, சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல லைஃபே ஒரு மாதிரி ஃபெயிலியர் கட்டத்துக்கு போயிடும், சரிங்களா? இது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் லைஃப் இப்படிலாம் இந்த மாதிரி பையன் இருந்திருக்கான், அந்த மாதிரி காலேஜ் படிச்சவங்களுக்கு மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். எனக்கு ஒரு கனெக்ட் ஆகல, ஏன்னா வந்துட்டு காலேஜ்ல நம்ம வந்து போனதே கிடையாது, நம்ம எல்லாம் ஃபுல்லா ஆன்லைன் தானே. ஸோ எனக்கு அதுதான் கனெக்ட் ஆகும். பட் அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆனிச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ பிரதீப் தான் இந்த கதைக்கு ரொம்ப வேற எந்த ஆக்டர்ஸும் இந்த கேஸ்டிங் பண்ண முடியாதுங்க. பிரதீப்க்கு வேற ஆளா வந்துட்டு இந்த கேஸ்டிங் யாருமே நீங்க வைக்க முடியுது. பிரதீப் வந்துட்டு ஒரு என்னது இந்த பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மணிகண்டன், ஸோ அப்புறம் அசோக் செல்வன், லைக் இவங்க ப்ளே பண்ற கேரக்டர் வந்து மாஸ் இதெல்லாம் இருக்காரு. லைக் இது பாய் நெக்ஸ்ட் டோர், அவங்க வந்து ரிலேட்டபிளான கதை, இப்போ நடந்த கதை, லைக் வந்துட்டு கொஞ்சம் ஃபிக்ஷனலா எடுத்து அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க வந்துட்டு ஃபிட் பண்ணி நடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வயசுல பாக்குறப்ப வந்துட்டு இப்போ பிரதீப் வந்து லவ் டுடே எடுத்துக்கோங்களேன். ஸோ லவ் டுடேல வந்துட்டு எப்படி ரிலேட்டா இருந்துச்சு, இப்போ லவ் தான் இந்த கான்செப்ட், அந்த கான்செப்ட் தான். இப்போ லவ் எவ்வளவு கனெக்ட், அவங்க செய்யற விஷயம், பேசுற விஷயம்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்ல நடந்திருக்க அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த டிராகன் படத்தை. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அறதலை மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்டர்வெல்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, புதுசு கிடையாது, புது இன்டர்வல் கிடையாது, ஒரு மாதிரி ட்விஸ்டோட தான் இன்டர்வல் வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த டிராகனே வந்துட்டு நான் என்னென்ன இழந்திருக்கேன்னு வந்துட்டு செல்ஃப் ரிலேஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு ரெசம்பிளா வந்துட்டு குட்டி டிராகன் யாருன்னா நம்ம அர்ஷத் கான், சரிங்களா? வெற்றி, அவர் கேரக்டர் பேர் வந்து வெற்றி. ஆனா அந்த வெற்றிக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாரு அவர் கேரக்டர், சரிங்களா? குட்டி டிராகன் எப்படி டிராகன் வந்துட்டு அவரு ஸ்கூல் காலேஜ் காலகட்டத்தில் வந்துட்டு ஆரதலையா அப்படி இருந்தாரோ, அதே வந்துட்டு டிராகன் வந்துட்டு குட்டி டிராகனை பார்ப்பாரு. நானும் இப்படித்தான் இருந்திருக்கேன், என்னென்ன இழந்திருக்கேன் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பூமர் சொல்லி விட்டுருவாங்க. அவன்கிட்ட உண்மையா சொன்னா எல்லாம் பூமர் தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு டைலாக்லாம். ஸோ டைலாக்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ டைலாக்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க மாதிரி நம்மளும் இப்படி பேசியிருக்குமே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன பயனா வந்துட்டு இப்போ டான் போன மாதிரி எடுத்துக்கிட்டா வந்துட்டு காமெடி, இமோஷன் எல்லாம் இருக்கும்.
கடைசியில ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணி மெசேஜ் சொல்ற மாதிரி பண்ணிடுவாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு மெசேஜ் சொல்ற மாதிரி மெசேஜ் இருக்கே சொல்லாம சொல்லியிருக்காங்க. லைக் வந்துட்டு அந்த சீன் வந்துட்டு கடைசி நீங்க கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடைசி 10 minutes வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் சொல்ற மாதிரியே இருக்கும். லைக் வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்னதான் ஹீரோவா இருந்தா கூட தப்பு தப்பு பண்ணா தப்பு தான். ஹீரோவே தப்பு பண்ணாலும் அது நியாயம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கமர்ஷியல் விஷயத்துக்கு வந்துட்டு ஹீரோ அடிச்சா கரெக்டு, ஹீரோ கொலை பண்ணா கரெக்டு, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். என்னதான் நம்ம லைஃப்ல ஹீரோவா இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணா தப்பு தான் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த தப்புனால என்ன விளைவுகள் வரும் இது வந்து ஹீரோவா இருந்தா கூட சரிங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு ஹீரோ எப்பவுமே மாஸ் என்ன அடியை வாங்கிக்கிட்டு வலி தாங்காத மாதிரி நடிக்கவும் முடியாது, ரைட்டா? ஸோ வந்துட்டு அவ்வளவு ரிலேட்டபிளா அவ்வளவு யதார்த்தமா படம் போகும் சரிங்களா. அங்க அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு லவ் போர்ஷன் சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். லியோன் வந்துட்டு செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த நீங்க மேபி வந்து இந்த ஏண்டி விட்டு போன, வலி துணிய, ரைஸ் ஆஃப் ட்ராக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ லவ் சாங், இன்ட்ரோ சாங் அந்த மாதிரி நல்லா இருக்கும்ல. அண்ட் தெரிஞ்ச வரைக்கும் 3 சாங் படத்துல 6 சாங் இருக்கு டோட்டலா. கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பரா இருக்கும். வந்து வழித்துளியில வரும்போது வந்துட்டு எனக்கு விஜுவலி வந்துட்டு எல்லாம் ஃபுல்லா ஃபாரின்ல எடுத்திருப்பாங்களா, எனக்கு ஒரு மாதிரி எக்ஸாக்டா இருந்துச்சு. சிட் ஸ்ரீராம் குரலை கேட்கறப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருந்துச்சு. இன்னொரு பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த எமோஷனல் கட்டம் தான் வந்துட்டு கொஞ்சம் அழுகிற மாதிரி போனுச்சு. அதான் சொன்னல மெசேஜ் சொல்லாம சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா மேபி பசங்களுக்கு செம்மையா கனெக்ட் ஆகும் சரிங்களா. அறத்துலையா இருந்திருக்கானுங்களே அவனுங்க செம்மையா கனெக்ட் ஆகும். நம்ம அப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த படத்துல பார்த்து கட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஒரு யங்ஸ்டரா இருக்கும், இப்போ நம்மளுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, இப்போ அப்பா அம்மா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு அழகா காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு வெளியே ஆறுதலையா இப்படி சுத்திட்டு இருப்போம் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு. பட் நம்மளுக்கு பின்னாடி தெரியாத நிறைய விஷயங்கள், நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டினா என்ன, நம்ம வந்துட்டு ஒரு ஃபேண்டசியா வாழ்ந்து பழகிட்டோம், ரைட்டா, ஆள் பாக்குறதுக்காக. பட் ரியாலிட்டியில அப்படி கிடையாது. அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. ரியாலிட்டி கண்டிப்பா கஷ்டம் வரும், அதை நம்ம தாண்டி தான் வரும். பட் எந்த வழியில நம்ம வந்துட்டு வரோம் முக்கியம். என்னதான் வந்துட்டு நம்ம ஜெயிச்சாலும் அது வந்துட்டு நியாயமா இருக்கணும் சரிங்களா. நியாயமா இருந்து ஜெயிக்கணும். என்னதான் தோத்தாலும் நியாயமா தோக்கணும் சரிங்களா. அதுதான் மெசேஜ்னு நான் ஒரு டேக் அவேன்னு கண்டிப்பா அந்த படத்துல சொல்லுவேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கிடையாதுங்க. ஆனஸ்டா சொல்ல போறேன். என்னை பொறுத்துக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல வந்து நிறைய ஃபைட்ஸ், ரொம்ப ஸ்டன்ஸ் இருக்கிறது, விஎஃப்எக்ஸ், சிஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜம்ப் ஸ்கேர் பேய் படங்கள்லாம் இருக்கிறதா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சரிங்களா. இது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி, ஒரு ரொமான்டிக் ட்ராமா சரிங்களா. ரியாலிட்டி ஒரு வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு எவ்வளவு வந்துட்டு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும், காமெடி எமோஷன் எல்லாம் வச்சு கலந்து அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து போய் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பார்த்தா கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எந்த ஒரு படமா இருந்தாலும். ஸோ அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. எதுவுமே வந்துட்டு தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம அஸ்வத் சொன்ன மாதிரி எது அவர் வந்துட்டு எழுதியிருக்காரோ, எது அவர் வந்துட்டு எடுக்கணும்னு நினைச்சிக்கோ அதை மட்டும் எடுத்திருக்காரு. எதுவுமே இந்த படத்துல வந்து கட் பண்ணுவோ எதுவுமே கிடையாது. சில பேருக்கு சில சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி தலையை கொண்டு மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. மற்றபடி அந்த சீன்ஸை தவிர்த்து பார்த்தா ஃபேமிலி ஃபுல்லா வந்து உட்காந்து பாக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க, செம்ம காமெடியா இருக்கும். கடைசியில வந்துட்டு ஒரு மெசேஜ், ஒரு குட் டேக்அவே எடுத்துட்டு நீங்க வந்துட்டு இந்த படத்துல போவீங்க சரிங்களா. செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம டைம் தான் வந்துட்டு தியேட்டருக்கு போய் பாருங்க சரிங்களா. உண்மையிலேயே செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க சரிங்களா. என் வீடியோ பார்த்துட்டு தான் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இவன் அப்படி சொல்றானே படம் போய் பார்க்கணும் அப்பெல்லாம் கிடையாது. நீங்க ட்ரெய்லர் பாருங்க, பாட்டு கேளுங்க சரிங்களா. ஸோ ஸ்னீக் பீக் வெளியே இருக்கும், அதை பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க இந்த படத்தை வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா, நீங்க டைமும் காசு ஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு மூவி பார்த்தீங்களோ ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ see you next video. Signing off. Take care.